ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 8 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி, சக்தி இவங்க, அதுக்கப்புறம் கார்த்தி, சிவானி இவங்க எல்லாருமே போட்டிங் போறாங்கல்ல. அப்போ 2 பேருமே ஜாலியா பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. சக்தியும் பொன்னியும். அப்போ சக்தி மட்டும் ரொம்ப பயமாவே இருக்கிறாரு. என்ன சக்தி இன்னும் பயந்துட்டேவா இருக்கிறீங்கன்னோடனே, இப்ப கொஞ்சம் பயம் போயிருச்சு. ஆனா பயப்பட தான் செய்யுதுன்னொடனே, கொஞ்ச தூரம் போகும்போது அவருக்கு ரொம்ப வேர்க்குது. என்ன சக்தி இப்படி வேர்க்குதுன்னொடனே, அது கிளைமேட் அப்படி இருக்குல்ல அதனாலன்னொடனே, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தூரம் போனோனே பொன்னி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த சேஃப்டி ஜாக்கெட்ட வந்து கழட்டிர்றாங்க. இந்த மாரி ரொம்ப இதா இருக்குது. கழட்டி வைங்க சக்தி ஒண்ணும் ஆகாதுன்னே. இங்க பாரு பொன்னி உனக்கும் நீச்சல் தெரியாது, எனக்கும் நீச்சல் தெரியாது. கழட்டாத அப்படின்னு சொல்லி சக்தி சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது சக்தி. கழட்டுங்க அப்படி சொன்னோனே, இப்ப சக்தியும் கழட்டி வச்சிடுறாரு. இப்ப பொன்னி கழட்டி வச்சுட்டு 2 பேருமா ஜாலியா பேசிட்டு, இந்த மாரி ஒவ்வொரு இதா பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. அப்ப அங்க வந்து ஒரு ரொம்ப தூரம் தள்ளி ஒரு அல்லிப்பூ நிக்குது. அத பறிக்கணும்னு சொல்றாங்க பொன்னி. அப்ப சக்தி என்ன சொல்றாருன்னா, "வேண்டாம் பொன்னி வெளியில நெறைய இருக்கு. அங்க போய் கூட வாங்கி தரேன்" அப்படிங்கிறாங்க. ஆனா பொன்னி கேட்க மாட்டேங்கிறாங்க. "நீங்க அங்க விடுங்க நான் பறிச்சுக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு 2 பேருமா போயி பறிக்க இதாகும்போது பொன்னி ஸ்லிப் ஆகி தண்ணீல விழுந்துடுறாங்க. இப்போ சக்தி கத்துறாரு, "யாரா வாங்களே, யாரா வாங்களேன்னு." சக் சக்தி கத்துற சத்தத்த கேட்டு கார்த்தியும், சிவானியும் பார்த்துட்டு, அப்புறமா கார்த்தி விசில் அடிச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூப்பிடுறாரு. அதுக்குள்ள சக்தி உள்ள குதிச்சு பொன்னிய காப்பாத்திர்றாங்க. ஆம்புலன்ஸ் வருது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. இப்ப சக்தி ரொம்ப அழுறாரு. இந்த மாரி "பொன்னி எந்திரிக்க பொன்னி, கண்ண தொற பொன்னின்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படியே அழுறாரு. இப்ப டாக்டர் கிட்ட சொல்றாரு, "அவள் பேசவே மாட்டேங்கிறா, கண்ணு தொறக்க மாட்டேங்கிறா." அப்படின்னோனே டாக்டர் சொல்றாங்க, "ஒண்ணும் இல்ல நாங்க பார்த்துக்கிறோம்" சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. சக்தி வந்து ஹாஸ்பிட்டல் வாசல்லயே உட்காந்து ஏங்கி ஏங்கி அழுறாரு. இந்த மாரி "அவ பேசவே இல்லடா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறா. எதனாச்சும் ஆயிருமோ எனக்கு பயமா இருக்குன்னோனே." கார்த்தி வந்து சக்திய வெளியில கூட்டிட்டு வர்றாரு. சக்தி வந்து அப்படியே அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் கார்த்தி கிட்ட கொட்டி தீர்க்கிறாரு. இந்த மாரி "அவ இல்லாட்டி என்னால இருக்கவே முடியாது" அப்படின்னு சொன்னோனே, இப்ப கார்த்தி வந்து என்ன கேட்கிறாரு, "நீ இதெல்லாம் என்னைக்காச்சும் பொன்னிக்கிட்ட சொல்லியிருக்கிறியா?" அப்படின்னோனே, சக்தி அப்படியே பார்க்குறாரு. "இதுக்கு பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னோனே, சக்தி அப்படியே அமைதியாவே நிக்கிறாரு. எத்தன வாட்டி உங்க வீட்ல உள்ளவங்கலாம் கேட்கும்போது, "நீ என்ன சொன்ன?" "நான் பொன்னிக்கு தாலி கட்டியிருக்கேன். எங்க அப்பாக்காக அவ என் வீட்ல இருக்கிற ஒரு சக மனுஷியா தானே நீ நெனச்சிட்டு இருக்க. ஆனா நீ கட்டின தாலிய ஏத்துக்கிட்டு, உன்ன வந்து புருஷனா நெனச்சு தானே அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறா. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவ மேல நீ இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறத சொல்லியிருக்கியாடா?" அப்படின்னோனே, சக்தி அமைதியா நிக்கிறாரு. ஏன்னா, "உனக்கே தெரியாது. உன் மனசுல இருக்கிற காதல் இன்னைக்கு தான் உனக்கே தெரிஞ்சிருக்குது. இதுக்கு பேரு தான் காதல்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சக்தி அமைதியா நிக்கிறாரு. "பொன்னி வந்துருவாளாடா? வந்தா நான் இதெல்லாம் அவகிட்ட சொல்லுவேன்டா" அப்படின்னு சொல்லி பாவமா கேட்கிறாரு சக்தி. அப்போ உடனே கார்த்தி என்ன சொல்றாருன்னா, "உன் காதல் உண்மையா இருக்கிறனால, நீ அவங்க வந்தோனே எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறல்ல. அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நீ நெனைக்கிறல்ல. இது கண்டிப்பா அவங்கள மீட்டு உன்கிட்ட கொண்டு வரும்" அப்படிங்கிற மாரி கார்த்தி சொல்றாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க.